சினிமாவை நம்பாமல் சினிமாவில் வந்த வருமானத்தை வைத்து பல்வேறு சைடு பிஸ்னஸ்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பட்டு ஜவுளி கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் சினேகா. நயன்தாரா சருமத்துக்கான ஆயில் கிரீம்கள் தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய்க்கு தொழில் டர்ன் ஓவர் செய்து கொண்டிருக்கிறார். சினிமா அல்லாமல் ராம் சரண். பிரம்மாண்டமான திருமண மண்டபங்களை கட்டி வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். உணவு பேக்கெட்டுகளை விற்பனை செய்யும் தொழில் சமந்தா. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நடிகைகளின் சைடு பிஸ்னஸ். நடிகைகளுக்கு எப்போது மார்க்கெட் உச்சத்தில் போகும், எப்போது மார்க்கெட் அவுட் ஆகும் என்பது தெரியாத ரகசியம். நடிகைகளை பொறுத்தவரையில் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு மார்க்கெட் போய்விடும். நடிகர்களுக்கு அவர்களுடைய படங்கள் வெற்றி படங்கமாக அமையவில்லை, வசூலில் தோல்வியடைந்து விட்டது என்று சொன்னால் மார்க்கெட் போய்விடும். ஆனாலும் ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், தனுஷ் ஆகியோர் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவிலே நிரந்தரமாக இருக்கிறார்கள். இதிலையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரஜினி, கமல், அஜித், விஜய் ஆகியோர் 100 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சினிமாவை நம்பாமல் சினிமாவில் வந்த வருமானத்தை வைத்து பல்வேறு சைடு பிஸ்னஸ்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொட்டதெல்லாம் பொன்னாகும் என்கிற நேரத்திலே நடிகைகளுக்கு பணம் கொட்டு என்று இப்போ நடிகைகளுடைய சைடு பிஸ்னஸ் பார்ப்போம். காஜல் அகர்வால், காஜல் அண்ட் காஜல் என்ற அழகு சாதன பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இது அவருக்கு மாதம் சில கோடிகளை வருமானமாக அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. 12 ஆண்டுகளாக பல கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற காஜல் அகர்வால் 2020 கிச்லு என்ப தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய கணவரும் காஜல் அகர்வாலுடைய சைடு பிஸ்னஸுக்கு உதவியாக இருக்கிறார் என்பதை காஜல் அகர்வாலே பெருமிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார். நடிகை காஜல் அகர்வால் மார்சாலா என்ற பெயரில் தங்க, வெள்ளி, வைர நகைக்கடைகள் நடத்தி வருகிறார். சினேகா சில்க் என்ற பெயரிலே மாம்பலத்திலே மிகப்பெரிய பட்டு ஜவுளி கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் சினேகா என்றாலே ஹோம்லி கேர்ள் என்ற பெயரை பெற்றுவிட்டார். ஆனால் சினேகா சினிமாவில் நடித்த சாரிகளை தியேட்டர்களிலே போய் அவருடைய அபிமானிகள் சினேகா அந்த படத்தில் இந்த சாரி கட்டிப்பாங்க, இந்த சாரியை கொடுங்க என்று ஃபோட்டோவை காண்பித்து காட்டுகிற அளவுக்கு சினேகா உயர்ந்து விட்டார். இதன் காரணமாக அவர் சென்னையிலே சினேகாலயா என்ற பெயரிலே ஒரு சில்க் கடையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏழைகள் முதல் நடுத்தர வயது கோடீஸ்வரர்கள் வாங்கக்கூடிய அளவிலே அங்கே பட்டு புடவைகள் குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பட்டு திருவிழா, சேலை திருவிழா என்றே சினேகாலயா தன்னுடைய சினேகாலயா சில்கை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கான விதவிதமான ஆடை வடிவமைப்புகளை நடிகை இனியா தொடங்கியிருக்கிறார். அனோரா ஆர்ட் ஸ்டுடியோ என்ற பெயரிலே இனியா தொடங்கி இருக்கிற ஆடை வடிவமைப்பு கடை இளம்பெண்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. திருமணம் முதல் சாதாரண நாள் விழாக்களிலே கலந்து கொள்வதற்கென்று தனியாக வடிவமைக்கப்பட்ட உடைகளை, அது பேர் நமக்கு தெரியாது சாமி, நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இனியா கடைக்கு போய் குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட், சகோதர சகோதரிகள், மனைவிகளை அழைத்து கொண்டு போய் வாங்குங்கள், அது உங்களுக்கு உதவும். நயன்தாரா சருமத்துக்கான ஆயில் கிரீம்கள் தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கான உள்ளாடைகளையும் தயாரித்து விற்று கொண்டிருக்கிறார் நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாதவிலக்கு சமயத்தில் அணிய வேண்டிய உடைகள் பற்றியும் நயன்தாரா தன்னுடைய தயாரிப்புகளை உள்ளடக்கியிருக்கிறார். பெண்களுக்கு வலி இல்லாமல் மிகவும் ஜில்லென்ற முறையிலே மாதவிலக்கு டைமில் வைத்திருக்கிற அந்த உள்ளாடைகளை நயன்தாரா நிறுவனம் தயாரித்து கொண்டிருக்கிறது. அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் நயன்தாரா கலந்து கொண்டு உரையாற்றினார். லிப் பாம், உதட்டு சாயமும் தயாரித்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா. உதடு சிலருக்கு உலர்ந்து போகும்,
உலர்ந்து போகும் உதடுகளுக்காகவே லிப் பாம் தயாரித்திருக்கிறார் நயன்தாரா. நடிகை அபர்ணா பாலமுரளி பெண்களுக்கான ஆடையகம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். கிப்ஸ் என்ற பெயரில் அவர் ஆடையகம் ஒன்றை திறந்திருக்கிறார். குர்தா, டிஷர்ட், மினி பாவாடைகள் உள்ளிட்ட பல பெண்களுக்கான உடைகளை வடிவமைத்து கொண்டிருக்கிறார் பாலமுரளி அபர்ணா. தெலுங்கு நடிகர் ராம் சரண் விமானம் மற்றும் விமான விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹைதராபாத் விமான நிலையத்தில் ட்ரூ ஜெட் என்ற நிறுவனம் ராம் சரணுக்கு சொந்தமானது. நடிகர் ராம் சரண் நம்முடைய தேஜா மருத்துவமனையின் மிகப்பெரிய பார்ட்னர். அப்போலோ மருத்துவமனையிலும் அவருடைய மனைவி மேனேஜிங் பார்ட்னராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய்க்கு தொழில் டர்ன் ஓவர் செய்து கொண்டிருக்கிறார் சினிமா அல்லாமல் ராம் சரண். 4 திருமண மண்டபங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். சென்னையிலே வடபழனி, போரூர் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பிரம்மாண்டமான திருமண மண்டபங்களை கட்டி வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். இது அல்லாமல் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். உணவு பேக்கெட்டுகளை விற்பனை செய்யும் தொழில் சமந்தா இப்போது நவீன வித்தியாசமான வெளிநாட்டை மையமாக கொண்ட உணவை தயாரித்து அதை பார்சல் செய்து விற்று கொண்டிருக்கிறார். நியூரிஷ் யூ என்ற தலைப்பில் சமந்தா உணவு பாக்கெட்டுகளை விநியோகித்து கொண்டிருக்கிறார். மிஸ் இந்தியா சுருதி கிருஷ்ணாவுடன் இணைந்து சமந்தா பல ஆடையகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சாக்கி என்ற ஃபேஷன் லேபிளை உருவாக்கி பல்வேறு வெளிநாட்டு உடையலங்கார நிபுணர்களை வைத்து விதமாக டிசைன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சமந்தா. இது அவருக்கு பல லட்சம் வருவாயை தந்து கொண்டிருக்கிறது. நடிகர் மோகன்லால் டேஸ்டி சாம்பார் மசாலா ரகங்களை விற்பனை செய்து கேரளாவில் முன்னணி நிறுவனமாக அதை ஆக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆசீர்வாத் என்ற தியேட்டரையும் நடத்தி வருகிறார் சொந்தமாக மோகன்லால். நடிகை சிம்ரன் கிழக்கு கடற்கரை சாலையில் சிம்ரன் ஹோட்டல் என்ற பெயரில் ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார். நடிகர் சூர்யா 2 சினிமா கம்பெனிகளை நடத்தி வருகிறார். அது அல்லாமல் துணிகள் ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார் சூர்யா. மலையாள நடிகர் ஜெயராம் கேரளாவில் பல இடங்களில் டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளில் லாட்ஜுகள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நடிகர் ஜீவா சென்னை தியாகராய நகரில் ஆடையகம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய ஆடையகத்தில் எல்லா விதமான மத ஜாதி சம்பந்தப்பட்ட திருமண ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம். விலை உயர்ந்த ஆடைகளை விற்று கொண்டிருக்கிறார் நடிகர் ஜீவா. நடிகர் ஆர்யா பிரியாணி ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணா நகரில். நேயர்களே, இது போன்ற வித்தியாசமான பதிவுகளுக்கு கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.